ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் அமிர்தா நாட்டுக்கோழி பண்ணை யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரே நேரத்தில் ஒரு 4 கோழிகள் குஞ்சு பொரிச்சிருக்கு. அவையும் வச்சு இப்போ தான் குஞ்சு பொரிச்சிருக்கு. அதை உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடலாம் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ நிறைய தடவை பார்த்துருப்பீங்க எங்கள் கோழிகளெல்லாம். சும்மா திரும்பியும் ஒரு தடவை உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாமே எங்களுடைய கோழிகள். இது எங்கள் கிராப் கோழி, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது எங்கள் பெருவடை சேவல் ஒன்றே ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இது சிறுவடை சேவல். பாருங்கள், அக்யூரேட்டாக இருக்கும் சிறுவடை சேவலுங்கிறதுக்கு. ஸோ இது சிறுவடை பெட்டை, பியூர் சிறுவடை பெட்டை. இது இந்த கருப்பு கலரு. ஸோ வாங்க சிக்கு பொச்சு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதிக எண்ணிக்கையில் கோழி குஞ்சுகளை பெறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது பேரோட டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் ஒரு லிங்க் போடுறேன். நீங்கள் எல்லாரும் திரும்ப டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் அதில் பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் இப்போ அதே முறையில் தான் அவையும் வச்சுருக்கோம். அந்த அதிக குஞ்சுகளை பெறதுக்கு காரணமான சிறுவடை தான் நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க உங்களுக்கு காமிக்கிறோம், பாருங்கள். ஸோ இது நாங்கள் ஒரு கோழியாகவே வச்சுருக்கிறது, சரிங்களா. மொத்தமாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 6 கோழிகளை அவையும் வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு கோழி குஞ்சு ஆர்டர் நமக்கு வந்திருக்கிறதுனால நம்ம 6 கோழி அவையும் வச்சுருக்கோம். ஸோ அவங்க நம்மள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 200 கோழி குஞ்சு 200 குஞ்சு கேட்டிருந்தாங்க. உண்மையாக சொல்ல போனால் 200 குஞ்சுகள் தூய சிறுவடை கேட்டதுனால தூய சிறுவடையை நான் ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதனால் நாங்கள் 2 பேர் சேர்ந்து பிரிச்சுருக்கோம். நானும் என்னோடய நண்பரும் சேர்ந்து பிரிச்சுருக்கோம். நான் 100 சிக்கும் அவர் 100 சிக்கும் ரெடி பண்ணி தர்ற மாதிரி பிளான் பண்ணி பேசியிருக்கோம். அவரும் சிறுவடை தான் வளர்க்குறாரு, தூய முறையில் தான் வளர்க்குறாரு. ஸோ நானும் அப்படி தான் வளர்க்குறேன். ஸோ அதனால் 2 பேரும் பேசி ஆளுக்கு 100 ரெடி பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இப்போ எங்கள் வீட்டில் சிக்கு பொரிச்சிருக்கு. நான் அதுதான் உங்களுக்கு வீடியோவாக காமிக்க போகிறேன், பாருங்கள். ஸோ இது எங்களுடைய முதல் கோழி. ஸோ முதல் கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு, அதாவது பொரிச்சிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி எல்லாமே பொரிக்கிறதுல இது ஒரு கோழி. ஸோ பார்த்தீங்கன்னா தூய்மையான சிறுவடை. நீங்கள் யார்ட்ட வேணாலும் செக் பண்ணிக்கலாம், காமிச்சிக்கலாம். கத்தி கொண்ட சைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், சிக்கு பொரிச்சிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தூக்கி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த சிக்கு துடிக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த சிக்கு, ஸோ இது ஒரு கோழி இப்போ தான் குஞ்சு பொரிச்சிட்டு இருக்குது. ஸோ அது கத்துறது கூட உங்களுக்கு கேட்கும். ஸோ இது ஒரு கோழி இப்போ இன்றைக்கி பொரிச்சிரும், ஃபுல்லாகவே இன்றைக்கி பொரிச்சிரும். எல்லாமே மூக்கூட்டிருக்கு. ஸோ அடுத்தது 2வது. ஸோ இது ஒரு கோழி. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் குஞ்சுகள் பொரிச்சிருக்கு. ஸோ வச்ச எல்லா முட்டையுமே குஞ்சுகள் பொரிச்சிருச்சு. பாருங்கள், 13 குஞ்சு இருக்கும், 5, 10, 12 குஞ்சு இருக்குது. ஸோ பாருங்கள், ஸோ இது எல்லாமே குஞ்சுகளும் பொரிச்சிருச்சு, தூய சிறுவடை குஞ்சுகள் எல்லாமே. ஸோ பாருங்கள், இது நமக்கு 2வது கோழி. ஸோ இது நான் உங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதாவது புக் பண்ணப்பட்டு நம்ம அவங்க வச்சு பொரிக்கப்பட்ட குஞ்சுகள். அடுத்தது இது இப்போ 3வது கோழி. ஸோ இதுவும் குஞ்சுகள் உங்களுக்கு பொரிச்சிருச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இதில் மொத்தம் 12 குஞ்சுகள் இருக்குது. 12 3 8 10 இருக்குது. ஸோ இதில் 13 வச்சேன். அதில் பார்த்தீங்கன்னா 1 கூழ் முட்டையாக போயிடுச்சு, 2 கருக்கூடி இறந்துடுச்சு. இந்த பனிக்காலங்கிறதுனால அதுக்கு போதுமான டெம்பரேச்சர் கிடைக்கலன்னு தெரியல. இதுதான் இது 3வது கோழி நம்ம குஞ்சுகள் பொரித்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன், 2 நாளைக்கு முன்னாடியே இந்த கோழி பொரிச்சிருச்சு. ஸோ இது 4வது கோழி. நம்மள்கிட்ட விற்பனைக்காக அவங்க வைத்து உருவாக்கப்பட்ட 4வது கோழி. இது ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் 12 குஞ்சுகள் இருக்குது, பாருங்கள். ஸோ இது நமக்கு அவயத்தில் உருவாக்கப்பட்ட சிறுவடை குஞ்சுகளில் 4வது தாய்க்கோழி குஞ்சு பொரிச்சிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் இன்றைக்கே பொரிக்க போகிறதுல இது 5வது தாய்க்கோழி. ஸோ இதில் முட்டைகள் எல்லாமே மூக்கு விட்டுட்டு உள்ள சிக்கு கத்துறது நமக்கு கேட்குது, சவுண்டு. இந்த கொத்துற சவுண்ட் நமக்கு கேட்கும். ஸோ நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ வீடியோவில் நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்கல. அதுக்கப்புறம் 4, 5, இது 6வது. இது
இது பொரிக்க வந்து நான் இன்றைக்கி நைட்லேருந்து பொரிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வந்து பின்னாடி வச்சோம். இது வந்து 5வது கோழி. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 6வது, சரிங்களா? மொத்தம் 6 கோழி வச்சோம் சொன்னீங்களா, இந்த 6வது கோழி வைக்கப்பட்ட அவயம். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி நைட்டு பொரிச்சிடும். மொத்தம் நமக்கு வந்து 100 குஞ்சுகள் வரணும். ஸோ எத்தனை வருதுன்னு பார்ப்போம். அதை வந்தோடனே நம்ம கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனவங்களுக்கு அதை வச்சுக்கு நம்ம அனுப்பணும். ஸோ அதுதான். ஸோ இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கோழிங்க எல்லாமே முட்டை விடுறதுக்கு எல்லாம் கோழிக்கு வந்துட்டாங்க காலையிலேயே. இதை பாருங்கள், இவங்களாம் முட்டை விடுறதுக்காக காலையிலேயே வர்றவங்க. ஸோ எல்லாமே முட்டை விடுறதுக்கு கோழிக்கு வராங்க பாருங்கள். ஸோ அங்கே ஒரு கோழிக்குள்ளே உட்காந்துருக்கு பாருங்கள். ஸோ கரெக்டாக முட்டை ஒரு டைம் ஆயிடுச்சுன்னா எல்லோரும் முட்டைக்கு கோழிக்கு வந்துடுவாங்க முட்டை விடுறதுக்கு. அதுலேயும் போட்டி இருக்கும், நான் ஃபஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் முட்டை விடுறதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கேயும் எங்கெல்லாம் எங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கோம் அங்கெல்லாம் உட்காந்து முட்டை விடுவாங்க. இதோ பாருங்க, இங்கேயும் முட்டை விடுறதுக்கு வந்து உட்காந்துருக்காரு ஒருத்தர், இந்த முட்டையோட உட்காந்துருக்காரு. அதை போல் எல்லாமே மார்னிங்கே முட்டை விடுறதுக்கு நமக்கு வந்துடுவாங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே அனுபவத்தில் நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் பண்ணுறதை தான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடுறோம். ஸ்பெஷலாகவோ இல்லை எதுவாகவோ நாங்கள் பண்ணலை, இல்லை வேறு ஒருத்தவங்கள்ருந்து எடுத்து நாங்கள் போடுறதில்ல. அப்படி போடுறதா சொல்லிட்டு தான் போடுவோம். ஸோ இப்போ இதுவரையே போடல, இதுக்கப்புறம் போடுறதா சொல்லிட்டு தான் போடுவோம். ஸோ இதுவரையும் நாங்கள் எடுத்த எல்லா வீடியோவுமே நாங்கள் அனுபவத்தில் நாங்கள் பண்ணுறதை தான் உங்கள் வீடியோவை எடுத்து போட்டிருக்கோம். ஸோ அதிக குஞ்சுகளை பெறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான வீடியோ ஆல்ரெடி ஒன்று போட்டுருக்கோம், அதை பாருங்கள். ஸோ அந்த முறையை ஃபாலோ பண்ணுறதுனால தான் எங்களுக்கு வந்து எல்லா குஞ்சுகளும் பொரிச்சிருச்சு. மேக்ஸிமம் இப்போ வச்ச முட்டைகளில் பார்த்திங்கன்னா இதுவரையே கூழ் முட்டையாக போனது பார்த்திங்கன்னா 1 மட்டும்தான். இது எல்லாமே வந்து கரு கூடின முட்டைகள் தான். ஸோ அதுக்கப்புறம் சில இஷ்யூஸ்லாம் 1-2 வந்து பொரிக்காமல் போயிருக்கோம். மேக்ஸிமம் 98% கிட்ட நமக்கு எல்லா வச்சுக்கும் பொரிச்சிருச்சு. நீங்கள் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல எண்ணிக்கையில் குஞ்சுகள் பொரிக்கும். நன்றி, வணக்கம். இது நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அதே போல் சில பேர் எனக்கு வந்து ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி சில டவுட்லாம் சொல்லியிருக்கீங்க. நான் அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவாக வர அடுத்த வீடியோக்குள்ளே போடுறேன். ஒருத்தர் வந்து குஞ்சு பராமரிப்பை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோ நான் வந்து குஞ்சுகள் பராமரிப்பை பற்றி போடுறேன். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சிறுவடை வீடியோ போட்டிருந்தீங்க, அதுக்கு ஒரு சிறுவடை கோழியை கையில் பிடிச்சிட்டு அதோடைய குணநலங்களில் காமிச்சு சொல்லுங்கள், நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒருத்தர் உங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தார். ஸோ நாங்கள் அதுவும் கன்சிடர் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் அதுவும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டுக்கு நன்றி, வணக்கம்.